புனிதமான மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தனி நீதிபதி தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உறுதி செய்துள்ளது. சட்டம் ஒழுங்கு குறித்த அச்சம் என்பது ஒரு சமூகத்தை மற்றொரு சமூகத்திற்கு எதிராக சந்தேகப்பட வைப்பதற்காக மாநில அதிகாரிகளால் தங்களுக்கு வசதியாக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை பிசாசு என்று நீதிமன்ற அமர்வு தெரிவித்தது. நீதியரசர் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை சமர்ப்பித்து நீதித்துறையை மிரட்ட திமுக அரசு மற்றும் இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான இந்துக்களின் நியாயமான உரிமையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கார்த்திகை தீபம் என்பது முருகன் மற்றும் சிவ வழிபாட்டுடன் தொடர்புடைய பல நூற்றாண்டுகள் பழமையான தமிழ் நடைமுறையாகும். ஒரு பெரிய மலை உச்சியில் விளக்கேற்றுவது என்பது தமிழ் கலாச்சாரத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் ஒரு புனிதமான பாரம்பரியமாகும். மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதும் முருகன் வழிபாடும் பழங்காலத்திலிருந்து தொன்று தொட்டு நடக்கும் ஒன்றாகும். ஆனால் தர்கா 14ஆம் நூற்றாண்டில்தான் நிறுவப்பட்டது. பல நூற்றாண்டுகள் பழமையான இந்து சடங்கை அனுமதிக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவை திமுக அரசு எதிர்ப்பதுடன் கோவில்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறையை இந்து பக்தர்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் இந்து பண்டிகைகளை முன்னின்று நடத்தும்போது தமிழ்நாடு அரசு அவற்றுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போராடுகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவின் இந்து எதிர்ப்பு முகத்தை கீழ்கண்ட கால வரிசை வெளிப்படுத்துகிறது. சென்ற அக்டோபர் 2025 மதுரை மலை திருப்பரங்குன்றம் பாறை என்பது சந்தேகத்திற்கு இடம் இல்லாதது என்று நீதியரசர் விஜயகுமார் தீர்ப்பளித்தார். சிக்கந்தர் மலை என்ற பெயர் வரலாற்றை திரிக்கும் முயற்சி என்றும் நிராகரிக்கப்பட்டது. அடுத்த நவம்பர் 25ஆம் தேதி நீதித்துறை ஆய்வு தொடங்கியது. தீபம் ஏற்றும் இடம் தொடர்பான மனுக்களை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரணைக்கு எடுத்தது. அறநிலையத்துறை மற்றும் வக்பு வாரியம் இதில் இணைக்கப்பட்டன. அடுத்து சென்ற டிசம்பர் 1ஆம் தேதி தீபத்தூணில் விளக்கேற்ற அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இந்த தூண் கோவிலின் உரிமைகளுக்கு உட்பட்டது என்றும் சடங்கை தடுக்காமல் காவல்துறை ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறினார். டிசம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதி பாதுகாப்பு மற்றும் பாரம்பரியத்தை காரணம் காட்டி அறநிலையத்துறை மேல்முறையீடு செய்தது. சட்டம் ஒழுங்கு மற்றும் மத நல்லிணக்கத்தை காரணம் காட்டி இதை தாமதப்படுத்துமாறு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தின. அதே டிசம்பர் 3ஆம் தேதி தமிழக அரசு 163 BNSS பிரிவை அமல்படுத்தி மலைக்கு செல்லும் வழியை அடைத்தது. மலையேற முயற்சித்த பக்தர்கள் தடுக்கப்பட்டனர். தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சுமார் 50 பேர் கைது செய்யப்பட்டனர். டிசம்பர் 4ஆம் தேதி அரசின் ஒத்துழைப்பின்மையை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் CISF பாதுகாப்புடன் தீபம் ஏற்ற புதிய உத்தரவை பிறப்பித்தது. தமிழக அரசின் செயலற்ற தன்மையை கடுமையாக விமர்சித்தது. 5ஆம் தேதி தமிழக அரசு உத்தரவை செயல்படுத்த நீதியரசர் சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு மனுவை வெளியிட்டார். அதிகாரிகள் அவமதிப்பு நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக திமுக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் அவசர தடையை பெற முயற்சித்தது. 6 மற்றும் 7ஆம் தேதியில் நீதியரசர் சுவாமிநாதனின் தீர்ப்புகள் மத சார்பற்றவை அல்ல என்று கூறி அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டுவர இண்டி கூட்டணியை சேர்ந்த 107 MPக்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினர். டிசம்பர் 9ஆம் தேதி பதவி நீக்க தீர்மானம் முறையாக மக்களவைத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. சென்ற ஜனவரி 6ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலைக்குன்றின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள கல்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்த நீதியரசர் சுவாமிநாதனின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உறுதி செய்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.